Motorola Moto G8 Plus, இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் Snapdragon 665 ஒரு ஆக்ஷன் கேமரா லேசர் அசிஸ்ட் இதெல்லாம் மோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்குற ப்ரைஸ்க்கு இது வர்த்தா? இப்போ கொஞ்சம் நாளாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே guys, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஓகே, முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிறதுலே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் ஆரம்பிப்போம். பின்னாடி உள்ள கேமராஸ். இங்கே 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், 3 தான், 4 கிடையாது. பார்க்குறதுக்கு 4 மாதிரி இருக்கும். ஆனால் கீழே உள்ளது கேமரா சென்சர் கிடையாது. இது லேசர் அசிஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ்க்காக. மோட்டோ G8 ப்ளஸில் இப்போ லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 48 மெகா பிக்சல் சென்சர் பிக்சல் பின்னிங்கோட எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இந்த தடவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மோட்டோ G7 ப்ளஸில் OIS இருந்தது, ஆப்டிக்கல் ஸ்டேபிளைசேஷன் அதில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை அதையும் கட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிக்சர்ஸ் எடுக்கையில் இந்த கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ப்ரைமரி சென்சரில் நல்ல கிறிஸ்பான ஷார்ட்ஸ், பஞ்சியான கலர்ஸோட டைனாமிக் ரேஞ்சும் டீசெண்டாக இருந்துச்சு. சில நேரத்தில் இந்த ஹைலைட்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஆனால் மோஸ்ட்டாக G8 ப்ளஸில் எல்லாமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் சில நேரத்தில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சொதப்புச்சு. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கல இந்த ஸ்பாட் கலர் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஒரு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துலேயுமே இருக்கிற கலர்ஸை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஒரு மேனுவல் மோடும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஃப்ளெக்ஸ்ட் மேனுவல் மோட். எல்லா செட்டிங்ஸோட ரா இமேஜஸ் ஷூட் பண்ணுறதுக்கு கூட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லோ லைட்டில் ஒரு நைட் விஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை வச்சு ரொம்ப நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. இங்கே பிக்சல் பின்னிங் இருக்கிறதுனால 4 பிக்சல்ஸ் சேர்ந்து அதிகமாக லைட் கேப்சர் பண்ண விடுது. G8 ப்ளஸில் நிறைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அந்த டார்க்கர் ஏரியாஸில் கலர்ஸும் நல்லாவே ரீட்டைன் பண்ணியிருக்கு. இங்கே ஓவரால் நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ இந்த 48 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சர்லேருந்து ரெண்டாவது சென்சருக்கு போவோம். இதை தான் ஆக்ஷன் கேமரான்னு சொல்கிறாங்க மோட்டரோலா. இது ஒரு 16 மெகா பிக்சல் சென்சர். ஆனால் ஜென்ரலாக கேமராஸில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதை 90 டிகிரிஸ்க்கு டில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இப்போ ரெகுலராக ஒன் ஹேண்டில் கையில் பிடிச்சி இப்போ போர்ட்ரேட்டில் ஷூட் பண்ணாலும் அது லேண்ட்ஸ்கேப்பில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு கோப்ரோவில் நீங்கள் பிடிச்சி ஷூட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு ரெகுலரான ஆக்ஷன் கேமராவில் பிடிச்சி ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு கையில் ஷூட் பண்ணலாம். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பில் ரெகுலர் 1080p வீடியோஸ் இதில் ரெக்கார்ட் ஆகும். பட் இப்போ ஒரு கோப்ரோலையோ ரெகுலர் ஆக்ஷன் கேமராலையோ ஷூட் பண்ணுற மாதிரி இதில் ஸ்டில் இமேஜஸ் ஷூட் பண்ண முடியாது. அது ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 16 மெகா பிக்சல்ஸ் இருக்குது, ஆனால் வெறும் ஸ்க்ரீன் கிராப்ஸ், அதாவது ஸ்க்ரீன் கேப்சர் மட்டும்தான் பண்ண முடியும். 2 மெகா பிக்சல் ஷாட்ஸ் தான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேருந்து ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் நம்மளால் இங்கே கிராப் பண்ண முடியுது. அது ஒரு லிமிட்டேஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இங்கே 1080p 60 fps எடுக்க முடியும், ஆனால் அது கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது ஸ்டெபிலைசேஷன் இல்லாததுனால. ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 1080p 30 தான் எடுக்க முடியும். கொஞ்சம் ஃபுட்டேஜ் டார்க்காக இருக்குது. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். மோட்டோ வந்து இந்த ஸ்டில் இமேஜஸ் எடுக்கிற ஆப்ஷன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் லெனோவோ மோட்டோவோட அப்டேட்ஸ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. எனிவே, வீடியோ பற்றி பேசல ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K எடுக்க முடியும். பட் திருப்பியும் ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா 1080p 30 தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே வீடியோ அவ்வளோ கிறிஸ்பாக இல்லாட்டியும் இங்கே கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் இன்னமும் நல்லா தான் இருக்குது. மூணாவது கேமரா இந்த செட்டப்பில் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். எட்ஜ் டிடெக்ஷன் இங்கே நல்லாவே தான் இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஜூம் இன் பண்ணி பார்க்கையில் அந்த மூஞ்சியில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த பேக்ரவுண்ட் பிளர் அமௌண்ட்டையும் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே நிறைய போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே சப்ஜெக்டை கலரில் வச்சுட்டு பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்க முடியும். மோட்டோ இதை கலர் பாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடியோ லைட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் அவுட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் பிக்சர்லேருந்து கட் அவுட் பண்ணிவிட்டு வேறு எந்த பிக்சரில் வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு வரையில் இங்கே 25 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இதில் நம்ம ஃபுல் ரெசல்யூஷன் ஷாட்ஸ் எடுக்க முடியும். டீட்டெயில் லெவல்ஸ் நல்லா இருந்துச்சு. செல்ஃபீஸ் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். எட்ஜ் டிடெக்ஷன் பர்ஃபெக்ட் இல்லை, பட் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் இங்கேயும் இருக்குது, நம்ம இப்போ ரியர் கேமராவில் பார்த்த மாதிரியே. ஆனால் இங்கே இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கல கொஞ்சம் கம்மியான ரெசல்யூஷன் 6 மெகா பிக்சல்ஸில் எடுக்கும். ஏன்னா இதுலேயும் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி இருக்குது. 4 பிக்சல் சேர்ந்து 1 பிக்சலாக அதிகமான லைட் உள்ளே எடுக்குது. ஸோ லோ லைட்டில் மற்ற கேமராஸோட இதில் உள்ள செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓவரால் மோட்டோரோலா இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் கேமராவில் ஸ்டில்ஸ் எடுக்க விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அது விடாததுனால இங்கே மற்ற காம்படிஷன் கேமராஸோட கம்பேர் பண்ணல இங்கே ஈக்குவல் இல்லை கொஞ்சம் அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ்.
இப்போ அதே ட்ரெண்டில் உள்ள சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்ச் சிப். ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட சேர்ந்து பார்க்கையில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்தது. 4 GB ரேம் இருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங்கும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது போக வேணும்னா மெமரி எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும் மைக்ரோ SD யூஸ் பண்ணி. இதுக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. இப்போ திருப்பி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல மற்ற ஃபோன்ஸில் ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா Snapdragon 710 இல்லை 712 வருது. போன ஜென்ரேஷன் Redmi Note 7 Pro கூட Snapdragon 675ஓட வந்துச்சு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்கல இது கொஞ்சம் அண்டர் பவர்டாக தான் தெரியுது. இது மோஸ்ட்டாக கொஞ்சம் டிமாண்டிங்கான கேம்ஸ் ரன் பண்ணல நோட்டிசபிளாக இருக்குது. இப்போது PUBG வந்து லோவர் கிராஃபிக் லெவல்ஸில் தான் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. அது போக ரொம்ப நேரம் கேம் விளையாடினா கொஞ்சம் வார்மாக இருக்குது ஃபோன். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் மற்ற ஃபோன்ஸோட இது கொஞ்சம் வார்ம்த் அதிகமாகவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இங்கே மோட்டோரோலாவோட சாஃப்ட்வேர் குறை சொல்லிக்கவே முடியாது. இது க்ளீனான ஸ்டாக் Android 9 Pie. மோட்டோ ரொம்ப கம்மியான அவங்க ஃபீச்சர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூட் பண்ண எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாப் ஃபார் ஃப்ளாஷ் லைட், ட்விஸ்ட் பண்ணால் கேமராஸ் ஓப்பன் ஆகும். இதெல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடிகிற ஜெஸ்டர். இன்ஃபேக்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம அப்படியே இன்ஸ்டிங்க்டிவாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு நேச்சுரலாக வர ஜெஸ்டர்ஸ். மோட்டோ இங்கே அந்த பீக் டிஸ்பிளே ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது LCDயில் வந்து AMOLED அளவுக்கு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக இல்லாட்டியும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பேட்டரி எஃபிஷியன்சி பற்றி பேசலைங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி லைஃப் அப்படின்னு பார்த்தா அதுவும் நல்லா தான் இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக இன்டென்சிவாக யூஸ் பண்ணாலும் இந்த பேட்டரி தாங்குச்சு. ஸோ மாட்ரேட் யூஸ்னு வரையில் 1.5 நாள் வரைக்கும் நிற்கும்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணுனாலும் உள்ள 15 வாட் டர்போ சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ்னு பார்க்கலாம். ஆனாலும் இங்கே லைட்டாக நெருடுற விஷயம் என்னென்னா Moto G8 Plus இதுக்கு முன்னாடி உள்ள ஃபோனில் 27 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்க்கையில் திருப்பியும் இது ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ எனிவே டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்கே 6.3 inch 19:9 IPS LCD பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் வாட்டர் ட்ராப் நாட்ச் டாப்பில் இருக்குது. மோட்டோ இதை அவங்களோட மேக்ஸ் விஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கல இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு மீடியா கன்சம்ஷனுக்கு. நல்ல பஞ்சியான கலர்ஸ், கிறிஸ்பான டீட்டெயில், நல்ல வியூயிங் ஆங்கிள்ஸ். இங்கே வந்து ஹைலைட் என்னென்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ பார்க்கல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த செக்மெண்ட்டில் ஜென்ரலாக நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்க்க மாட்டோம். ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது டால்பி சப்போர்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே ஒரு பாசிட்டிவ். இங்கே Y1L1 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அதனால HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணுறது Amazon Prime, Netflix இதுலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. இங்கே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா மோட்டோ வந்து இந்த டிஸ்பிளேக்கே எந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இந்த பேனல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். எனிவே இந்த ஃபோனோட இருக்கிறதுலையே வீக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட். இதுக்கு முன்னாடி G7 Plus, G6 Plus ரெண்டுமே வந்து Gorilla Glassோட ஃபுல் கிளாஸ் பில்டில் வந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக் பில்டுங்கிறது மெயினாக அதை ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபோன்ஸ் இந்த செக்மெண்ட்டில் பிளாஸ்டிக்கோடு வருது. பட் இங்கே இந்த பில்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. இங்கே நம்ம இதோட பெட்டரான கிரேடியன்ட் பேக்ஸ் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இங்கே 188 கிராம் வெயிட்டில் இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அட்லீஸ்ட் 4000 mAh பேட்டரியோட வர ஃபோனுக்கு, பிளாஸ்டிக் பாடியோட வர ஃபோனுக்கு இது ஹெவியாக இருக்குது. வெயிட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ரொம்ப ஹெவியான ஃபீல் இல்லை. பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது. 2019 வர ஒரு ஃபோனுக்கு கண்டிப்பாக திக்காக தான் இருக்குது. 9 mm திக்னஸில் ரொம்ப ஸ்லிம்மாகவும் இல்லை. இதெல்லாம் சேர்த்து பார்க்கையில் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக 2 கையில் தான் யூஸ் பண்ணோம். ஒரு ஸ்லீக்கான ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் இல்லை. இங்கே சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளமை கட் பண்ணுறதுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை ஸ்வைப் பண்ணால் அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ட்ராப் ஆகும். மோட்டோ வந்து ஜெஸ்டர்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 பட்டன் நேவிகேஷன் பாரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1 ஹேண்டட் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பற்றி பேசையில் அது நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிக்கு. அந்த லிஃப்ட் டு அன்லாக் ஃபீச்சரோடு அது சேரையில் லாக் ஸ்க்ரீனை நாங்கள் யூஸ் பண்ணல, நாங்கள் கிட்டத்தட்ட பார்க்கவே இல்லை. இது போக FM ரேடியோ, NFC சப்போர்ட்டும் இருக்குது. மோட்டோ வந்து G8 Plus ஃப்ளாஷ் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம Redmi Note 8 சீரீஸில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ரப்பர் கிராமெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் மோட்டோ ரொம்ப நாளாகவே அவங்க நானோ கோட்டிங் கொடுத்துட்ருக்காங்க ஃபோன்ஸ்க்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஸ்ப்ளாஷ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து மோட்டோ என்ன ப்ரைஸ் கேட்குறாங்க? இந்த ஃபோனை மோட்டோவில் 14,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜோட. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஆவரேஜான கேமராஸ், ஓரளவுக்கு நல்ல உள்ள சிப்,
பிளாஸ்டிக் பில்ட், டீசெண்டான பேட்டரி லைஃப். இது எதுவுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே ஓகே தான். ஆனால் இந்த ஒரு செக்மெண்ட்லேயும் இந்த ஒரு ஏரியாலையும் இதோட காம்படிஷன் மற்ற ஃபோன்ஸ் வந்து இதோட பெட்டராக இருக்குது. இப்போ கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோவோ இல்லைனா ரியல்மி 5 ப்ரோவோ இல்லைனா ஈவன் கேலக்ஸி M30s இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ சாம்சங் வந்து இதோட பெட்டரான கேமராஸ், இதோட 50% ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி, இதே வெயிட்டில் இன்டர்னல்ஸ் வந்து ஏறக்குறைய இதுக்கு ஈக்குவலாக. இப்போது சாம்சங் வந்து ஒரு Tier 1 பிராண்ட், எக்கச்சக்கமாக மார்க்கெட்டிங் பண்ணுற பிராண்ட். சாம்சங்காலேயே இந்த ப்ரைஸ்க்கு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா மோட்டோரோலா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் G சீரீஸை வச்சு என்ன பண்ணுறாங்கங்கிறதுக்கு. இந்த G சீரீஸ் ஃபோன், இந்த Moto G8 Plusல எதுவுமே தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் எதுவும் பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. இந்த ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு எக்ஸாக்டாக எதுவும் இல்லை. இதில் சாஃப்ட்வேர் ஒரு பாசிட்டிவ், மேஜர் பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்ல. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 10க்கு அப்கிரேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனால் இப்போது மோட்டோவோட ட்ராக் ரெக்கார்ட் அப்டேட்ஸ்னு வரையிலையும் பெருசாக பாசிட்டிவாக இல்லை. ஏன்னா அவங்க செக்யூரிட்டி பேட்சஸ் ஸ்லோவாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோன்னு சொல்கிறது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு அப்டேட் தான் ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த G8 Plus யார் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் வேணும், உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் போர்ட்ரேட்டில் ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த G8 Plus வாங்க நீங்கள் கருதலாம். இல்லைனா இந்த செக்மெண்ட்டில் இதோட பெட்டரான ஃபோன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் Moto G8 Plus பற்றி என்னோட கருத்து. நான் சொன்னது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னா நீங்கள் எதை வாங்குவீங்க, ஏன்? கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ப்ரைஸ் கட்டோட இது ஒரு 10,000 ரூபாய்க்கோ இல்லை 11,000 ரூபாய்க்கோ விற்றுட்ருக்கு, ஒரு டீலில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ எனிவே அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.